அடுத்த வசனம் வாசிங்க. அவள் தன் வீட்டிற்கு வந்த போது, அப்படின்னா அவ கொண்டு வரல பிள்ளைய, வீட்டுல இருக்கு பிள்ளை. அவள் தன் வீட்டிற்கு வந்த போது பிசாசு போய் விட்டதையும், தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணின யாரையும் கர்த்தர் விடுவிக்காமல் விடுவது இல்லை. அதாவது தொடர்ந்து ஜெபிக்கிற, காத்திருந்து ஜெபிக்கிற, இயேசுவை குறித்த அறிவோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பகல் வேளையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கலாம். நீங்கள் இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்த அறிவு என்ன? அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் தாவீதின் குமாரன், எனக்கு இறங்குவார். என்ன சொல்ற? ஆமாண்டவரே, மெய்தான். பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாங்க தான், சரிதான். ஆனாலும் எஜமான் சாப்பிடும் போது கீழே விழுகிற துணிக்கைகளால அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. நீங்க கொடுக்கிற அந்த சின்ன கிருபை போது ஆண்டவரே, நான் விட மாட்டேன். அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அதுக்கு முன்னால நடந்த கான்வர்சேஷன்ல சீஷர்களும் ஒருவேளை குழம்பி போய் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார். இப்படி இயேசுவை நம்ம ஒருவதாலும் பார்த்தது இல்லையே. ஏன்னா அவளுக்கு தரமான அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி. அதன் பிறகு அந்த பிசாசு அவளை, அந்த பிள்ளையை தொற்றிருக்க முடியாது. சத்தத்தை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, இயேசுவிடத்திலிருந்து பதில் வரும்போது நிச்சயம் சொல்லுகிற நிரந்தரமான ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு உங்க தேவையை சொல்ல போறீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். பாடுங்க. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். பாடுவோம். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கைத்தட்டி பாடுவோம் சேர்ந்து. கொண்டாடுவோம், கொண்டாடு, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் பாடுங்கள். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம், மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கைத்தட்டி பாடுவோம். கவலைகளை மறந்து இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். இந்த உபவாச கூடுகையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, விடுதலையோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார், சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். எல்லார் கைகளை தட்டி மனதார மனதார நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் தேவைகளை சொல்லுகிற நேரம், உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுகிற நேரம், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற நேரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற பிசாசின் கட்டுகள் இப்பொழுதே உடைகிறது. உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த தரித்திர சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் இயேசு இப்பொழுது அற்புதம் செய்கிறார். நல்ல கையை தட்டி மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கோ, என் பிள்ளைக்கு இரங்கோ, என் கணவருக்கு இரங்கோ, என் மனைவிக்கு இரங்கோ, என் குடும்பத்தாருக்கு இரங்கோ என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் இப்பொழுது பதில் வருகிறது.
இயேசுவின் நாமத்தினால் பதில் வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் பதில் வருகிறது. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒருத்தரை கூட எனக்கு சும்மா விடாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தாமதமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். நிச்சயமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறார். மேன்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறார். உன் சோர்வுகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் மனதுருக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் இரக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆமாண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. எஜமான் தின்னுகிற துணிக்கைகள், மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை ஓ நாய்கள் தின்னுமே. அப்பா, எல்லாம் கூட அப்பா, எங்களுக்கு இறங்கும் அப்பா. இயேசுவே பதில் தாரு. தகப்பனே, இந்த கூடுகையில் வந்திருக்கிற அநேகர் இந்த பாதையின் வழியாக கடந்து போயிருக்கலாம். நான் தொடர்ந்து என் பிள்ளைக்காய் ஜபிக்கிறேன், என் கணவருக்காய் ஜபிக்கிறேன், ஒரு வியாபாரத்திற்காய் ஜபிக்கிறேன், என் குடும்ப சூழ்நிலை மாற ஜபிக்கிறேன். கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பேசலையே. இந்த கூட்டத்துக்கு வந்தாலாவது ஆண்டவர் அவர் வார்த்தை மூலமாய் பேசுவார்னு நம்பி வந்தேன். ஆனா பேசலையே. வெயிட் பண்ண சொல்றாரு. அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளைய, உனக்கான ஒரு நற்செய்தி என்னன்னா, ஆண்டவர் உன்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். உன்னை விடல, உன்னை விட்டு விலகல. என் மகளுக்கு, என் மகனுக்கு நிச்சய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசித்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் பெரிது. நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும், நடக்கும், நடக்கும். அற்புதம் நடக்கும், கிரியை நடக்கும். தகப்பனே, உபவாச கூடங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீங்க ஆண்டவரே. நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி பிள்ளைகளுக்காய் நீர் மனதுருக்கமுடையவராய் நீர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாமதமாகிறதே என்று சொல்லி உம்மை விட்டு பின்வாங்காமல், தாமதமாகிறதே என்று சொல்லி ஜெபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து ஜெபிக்க, ஜெயம் எடுக்க, உம்மை பின்பற்றி வர சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பொறுமையா இருந்து நீங்கள் அந்த எளிய உணவை சாப்பிட்டு செல்ல அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். உணவு பரிமாறுகிற தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் துரிதமாய் இந்த பொறுப்புகளை, கடமைகளை செய்ய அன்பாய் கேட்கிறேன். வாலிப பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் முன்னால் வந்துருங்க. ஆமேன். இப்போவே நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாலிப பிள்ளைகள் மாத்திரம் முன்னால் வந்துருங்க. வாலிப தம்பிமார், தங்கச்சிமார் முன்னால் வந்துருங்க. ஆமேன். ஸ்தோத்திரம்.